Daily. Taste the Daily. டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்ட காங்கிரஸை சேர்ந்த தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அரசியலை மறந்து தங்கள் மாநிலத்தின் பொது போக்குவரத்தை நவீனப்படுத்தி மாசுபாடு குறைப்புக்கு உதவும் வகையில் PME டிரைவ் திட்டத்தின் கீழ் ஹைதராபாத்திற்கு 2000 மின்சார பேருந்துகளை கேட்டு வாங்கினதோட மேலும் 800 பேருந்துகளை கேட்டிருக்காரு. ஆனா திடீர் ஞானோதயமாக மாநில உரிமைன்னு உருட்டி கூட்டத்தில் கலந்துக்கிட்ட நம்ம முதல்வரோ மின்சார பேருந்துகள் உட்பட எந்த கோரிக்கையும் வைக்கவே இல்லையாம். இதன் மூலம் தமிழகம் PME டிரைவ் திட்டத்தில் பங்கேற்கலையா அல்லது நிதி கேட்க போறேன்னு சொன்ன ஸ்டாலின் தன் குடும்பத்துக்கு மட்டும் கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்காரா அப்படின்னு விவாதத்தை கிளப்பியிருக்கு. 2025-26 விளம்பர பட்ஜெட்ல 1125 மின்சார பேருந்துகள் தமிழகம் முழுவதும் இயக்கப்படும்னு கலரா அறிவிப்பு வந்தது. வெத்து அறிவிப்பை மட்டும் விட்டுட்டா போதுமா? அதை நிறைவேற்ற மற்ற மாநில முதல்வர்களை போல மத்திய அரசிடம் கேட்டு நிதி வாங்கி இருக்கணும் இல்லையா? வாங்க வேண்டிய இடத்துல வாங்காம உலக வங்கி, அந்த வங்கி, இந்த வங்கின்னு கடன் வாங்கி நம்மளை மேலும் கடனாளியாக்குவது தான் இந்த விடிய அரசின் திட்டமேனு மக்கள் புலம்புறாங்க. அப்ப எதுக்கு தான் ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றாரு? பதில் சொல்ல திராணி இருக்கா?